ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது பாக்யராஜ் அவர்கள் இறந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 நாள் முடிவாகி இருக்கிறது. 7வது நாள் காரியத்தில் அவங்க வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அனைவராலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இணையத்திலையும் வைரலாகி வந்துட்டுருக்கு. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்யராஜ் சார் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று மாரடைப்பு காரணமாக திடீரென்று மரணமடைந்திருந்தார். அவர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் திரையுலகத்தில் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர், நடிகர் அப்படின்னே கூட சொல்லலாம். தன்னுடைய 73வது வயதில் பார்க்கும் பொழுது அவருக்கு திடீரென்று எதிர்பாராத விதமாக பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதுனால அவர் திடீரென்று மரணமடைந்தார். இந்திய திரையுலகத்தினுடைய திரைக்கதை மன்னன் அப்படின்னு போற்றப்பட்ட இவர் தமிழ் திரையுலகத்தில் 50 ஆண்டுகளையும் நிறைவு செய்திருக்கார். அவருடைய மறைவு செய்தி திரையுலகத்தினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. பல முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பாக்யராஜ் அவர்களினுடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. முதலமைச்சர் விஜய், முக ஸ்டாலின் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, தனுஷ், சிம்பு போன்றோர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. பாக்யராஜின் உடல் அரசு மரியாதையுடன் பார்த்தீங்க அப்படின்னா தகனம் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தாலும் பார்க்கும் பொழுது அவருடைய இந்த திடீர் மரணம் எதிர்பாராத விதமாக நடந்ததால் யாராலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த இழப்பில் இருந்து வெளிவர முடியல அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் இறந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றோடு பார்க்கும் பொழுது 7 நாள் ஆகிவிட்டது. இன்று 7வது நாள் காரியம்ஸ் அவங்களுடைய வீட்டில் அனுசரிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்யராஜ் சார் அவர்களுக்கு பிடித்தமான நிறைய உணவுகள் விதவிதமாக அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எதையுமே ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் அத்தனை உணவுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா சமைச்சிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவியான பூர்ணிமாவே அவருக்கு பிடித்த அனைத்து உணவுகளையும் அவர் ஒரு ஆளாகவே சமைத்து படையலிட்டிருக்காங்க. இந்த படையல் பார்த்திங்க நாமெல்லாம் எப்பொழுதுமே பார்க்கும் பொழுது நம்ம காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம நம்மளுடைய இறந்தவர்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறது விளக்கம்தான். அதே மாதிரி அவங்களும் காகத்திற்கு வைத்து அடுத்த நொடி பார்த்திங்க அப்படின்னா காகம் உணவை சாப்பிட்டு சென்றிருக்கிறது. இது அவங்களுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய அதிசய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. இறந்த பாக்யராஜ் சாரே காகம் வடிவில் இந்த உணவுகள் அவருக்கு பிடித்தமான உணவுகளை உண்டிருக்காரு. நான் இன்னமும் உங்களுக்காக உங்களுடைய நினைவுகளால் உங்களை சுற்றியே நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துவதாகவே அந்த காகம் உணவு உண்ணக்கூடிய அந்த நிகழ்வு அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே நிகழ்ச்சியுடன் குடும்பத்தார் பகிர்ந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ இணையத்தில் ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக பகிரப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது தற்போது மாறிட்டுருக்கு. ஏன்னா பாக்யராஜ் அவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களாகட்டும், நிறைய விஷயங்களை பற்றி நாம் ரொம்பவே டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் 7வது நாள் காரியத்தில் காகம் உடனே சட்டென்று கூட்ட அடுத்த நிமிடமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த உணவுகள் அனைத்தையும் சாப்பிட்டு இருக்கிறது. நம்ம வச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு உணவை எடுக்கும், இல்லை 2 உணவுகளை எடுத்துட்டு பறந்து போயிடும். இல்லை நம்ம ரொம்ப ஒரு 10 நிமிஷமோ நம்ம காக்காவை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வச்ச உடனே கூட காகம் வரலாம். அதே மாதிரி இந்த 7வது நாள்
காரியத்தில் பாக்யராஜ் வீட்டில் அவர்களுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவு பார்த்திங்க அப்படின்னா வைத்த அடுத்த நொடி காகம் அப்படின்னு கூட்டதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா காகம் அனைத்து உணவுகளையும் வந்து ருசி பார்த்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து அவருடைய வீட்டார் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நான் சொல்லணுங்க. இந்த விஷயம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பேசப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து பல நடிகர்கள் நடிகைகள் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து இரங்கல் தெரிவித்திருக்காங்க. சில பேர் அவருடைய இறப்பை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் நிறைய விஷயத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் பாக்யராஜ் சார் வந்து எப்படியெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து பேசியிருந்தாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சனி பிரதோஷத்தில் இறக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாக்யராஜுக்கு, இந்த விஷயம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நடிகை கஸ்தூரி வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் மறைவு இன்னும் தமிழ் திரை உலகத்தில் சோகத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அவருடைய இறுதி அஞ்சலியில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, தனுஷ், சிம்பு, குஷ்பு, சரத்குமார், ராதிகா, சுந்தர் சி, பார்த்திபன் அப்படின்னு ஏராளமான பிரபலங்கள் நேரில் வந்து மரியாதை செலுத்தி இருந்தாங்க. அதே போல நடிகை கஸ்தூரியும் பாக்யராஜ் அவர்களினுடைய இல்லத்திற்கு வந்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் வெளியான ஒரு வீடியோ அவரை தேவையில்லாத சர்ச்சையில் சிக்க வச்சது. அந்த வீடியோவில் கஸ்தூரி சிரித்தபடி ஒருவருடன் பேசி கொண்டு வருவது மட்டுமே இடம்பெற்றிருந்தது. இதை பார்த்த சிலர் துக்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரா இல்லை வேறு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாரா, இப்படி சிரிச்சுக்கிட்டே வரலாமா என்று சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. அந்த வீடியோ சில மணி நேரங்களில் வைரலாகி கஸ்தூரி மீதும் ட்ரோல்கள் குவிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த விமர்சனங்களுக்கு தற்போது மனம் திறந்து பதில் அளித்திருக்காரு கஸ்தூரி. அவர் பேசும்போது நான் துக்க வீட்டுக்குள் போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தது கிடையாது. அந்த வீடியோ எடுக்கப்பட்ட இடமே வேற. அங்கே ஒரு செய்தியாளர் ஒரு சின்ன விஷயம் கேட்டார். அதுக்கு மரியாதையாக புன்னகச்சிட்டு பதில் சொன்னேன். அதுதான். அதையே வெட்டி எடுத்து நான் பாக்யராஜ் சார் வீட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வந்த மாதிரி காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த வீடியோவிலேயே நான் இதை கூட வெட்டி ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க பாருங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த வரிகளை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. மீதியதை மட்டும் போட்டதால் மக்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தாங்க. அதோடு மரணம் பற்றிய தன்னுடைய பார்வையும் கஸ்தூரியை பகிர்ந்திருக்காங்க. தன்னுடைய அப்பா அம்மா இறந்தபோது கூட நான் கதறி அழலை. அதனால் எனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிறந்த எல்லாருமே ஒரு நாள் போகத்தான் போகிறோம். நாம் எவ்வளவு அழுதாலும் அவர்கள் திரும்ப வரப்போறதில்லை. அதனால் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் கூறியிருந்தாங்க. பாக்யராஜ் சார் அவர்களுடைய மறைவு குறித்து பேசிய கஸ்தூரியின் வார்த்தைகள் தான் பலரையும் நிகழ வைத்துள்ளது. பாக்யராஜ் சார் ரொம்ப புண்ணியம் செஞ்சவர். அதனால தான் அவருக்கு இப்படி ஒரு இறப்பு கிடைச்சிருக்கிறது. காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தவர் யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்காம திடீர்னு போயிட்டார். அவரை பாருங்க, கடைசி காலத்தில் படுக்கையிலேயே கிடந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு சின்ன வேலையை கூட அவர்களால் செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் சாருக்கு அப்படி எந்த வேதனையும் வரலை. இது எல்லாருக்குமே கிடைக்கிற வரம் கிடையாது அப்படின்னு அவர் உணர்ச்சியுடன் பேசியிருந்தாங்க. அவர் மேலும் தங்களுடைய இந்த மரபுப்படி நல்ல மரணம் என்பது மிகப்பெரிய பாக்கியம். அதுவும் அன்றைய தினம் சனிக்கிழமை பிரதோஷ நேரத்தில் அவர் உயிர் பிரிந்திருக்கிறார். அந்த நேரத்தில் இறப்பது மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. பாக்யராஜ் சாருக்கு கண்டிப்பாக நல்ல நிலை கிடைத்திருக்கும் அப்படின்னு கஸ்தூரி கூறியிருக்காங்க.